அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் உயர்நீதிமன்ற பணிக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, இந்த பொது தமிழ் பற்றி நம்ம மேக்ஸிமம் பேசிகிட்டு இருக்கோம். பொது அறிவு பகுதிகளில் அந்த வீட்டு பராமரிப்பு, அலுவலக பராமரிப்பு இதெல்லாம் பற்றி பேசியிருக்கோம். இதை பற்றி கொஷின்ஸ் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் நடப்பு நிகழ்வுகள் சார்ந்து ஏதாவது வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டதுனால இந்த ஒரு வீடியோ வந்து நடப்பு நிகழ்வுகள் பற்றி, அதில் எப்படி கொஷின்ஸ் வந்து இந்த மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு தேவையான அளவில் இருக்கிற மாதிரியும் ரெடி பண்ணியிருக்கிறோம். அதே நேரத்தில் குரூப் 1 நான் படிக்கிறேன், குரூப் 2 படிக்கிறேன், குரூப் 4 படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்காகவும் சேர்த்து தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் கொஷின் ரெடி பண்ணியிருக்கோங்க. அதனால நம்ம எங்கேருந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜனவரி மந்த்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கான கொஷின் செட்டப் வந்து உங்களுடைய இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். நாம் இந்த வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஜனவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அந்த 50 கொஷின்ஸ் வேணால் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அதை பிரிண்ட் அவுட் நீங்கள் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். கீழேயே ஓஎம்ஆரும் நாங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னம்னா இந்த கோர்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், இல்லை எந்த ஒரு கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நம்ம பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸு என்னென்னலாம் வந்திருக்குது, பிப்ரவரி மந்தில் நியூஸ் பேப்பர்ஸ்லேருந்து என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அந்த பிப்ரவரி மந்தோட கரண்ட் அஃபேர்ஸை வந்து நம்ம இப்போ வீடியோ மூலமாக என்ன பண்ண போகிறோம்னா ரோல் பண்ணி காமிச்சு ஸோ ஒரு கொஷினுக்கு எது ஆன்சர் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு கொஷினுக்கு வந்து 4 ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனில் சில கொஷின்ஸுக்கு மட்டும் வேறு ஆப்ஷன் எதோடு சம்மந்தப்பட்டது அப்படின்ற ஒரு அனலைஸும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் அந்த ஜனவரி மந்தோட கொஷின் பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்து எழுதுனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் அந்த கொஷின் பேப்பரை எழுதின பிறகு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஆன்சர் கீ உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நம்ம இப்போ பார்க்குறது இந்த வருடம் பிப்ரவரி மாதத்தோட நடப்பு நிகழ்வுகள். இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் வந்து தினமணி, தி ஹிந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அதை படித்தவங்க ரொம்ப சுலபமாக இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா அந்த 2 நியூஸ் பேப்பர்லேருந்து தான் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு எக்ஸாமினேஷனுக்கும் கொஷின் ஃப்ரேம் பண்ணுறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் எடுத்த கொஷினை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது பிப்ரவரி மந்தோட ஆன்சர் கீ அப்படின்றதுனால நம்ம பிப்ரவரி மந்தோட ஆன்சர் கீ போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இந்திய சுதந்திரத்துக்கு முன்பிருந்து பொது சிவில் சட்டம் நடைமுறையில் உள்ள ஒரே மாநிலம். இப்போ பொது சிவில் சட்டம் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க இல்லையா, அது சுதந்திரத்துக்கு முன்னாடியிலேருந்தே நம்ம நாட்டில் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் நடைமுறையில் இருக்குது. அது எந்த மாநிலம் அப்படின்னா கோவா அப்படின்ற பதில் சொல்லணும். அடுத்தது, இதுவரை நடந்து முடிந்த இந்திய மக்களவை தேர்தல்களில் எந்த மக்களவை தேர்தலில் அதிகபட்சமாக 67.40% வாக்குகள் பதிவானுச்சு அப்படின்னா போன மக்களவை தேர்தல், அதாவது இப்போ நம்ம 18ஆவதுல இருக்கோம். போன மக்களவை தேர்தல் 17ஆவது, அதனால் அந்த 17ஆவது மக்களவை தேர்தல் அப்படின்றது ஆன்சர். அடுத்தது பாருங்கள், கீழ்காண்பனவற்றுள் எந்த ஒன்று தவறானது? ஸோ பதில் பாருங்கள். 2024ஆம் ஆண்டுக்கான சர்வதேச பருப்பு வகைகளுக்கான மாநாடு ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் நடைபெற்றது அப்படின்னு இருக்கு. 2024 நடந்தது கரெக்டு தான். பட் ஆனால் டெல்லியில் பிப்ரவரி 14 to 17 நடந்தது. அதனால் அந்த பதில் வந்து தப்பு. ஸோ அதுதான் தவறு இருக்குது. ஸோ 2வது, சர்வதேச பருப்பு கூட்டமைப்பு துபாயை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகிறதுங்கிறது கரெக்டு. 3வது, சர்வதேச பருப்பு கூட்டமைப்பு கடந்த 1952இல் லாப நோக்கமற்ற அமைப்பாக உருவாக்கப்பட்டது அப்படின்றது தப்பு. என்ன காரணம்னா 1952 அது உருவாக்கப்படலைங்க, 62 உருவாக்கப்பட்டுச்சு. அமெரிக்க உணவு மற்றும் வேளாண்மை நிறுவனமானது 2016ஆம் ஆண்டை சர்வதேச பருப்பு வகைகளின் ஆண்டாக அறிவித்ததுங்கிறது கரெக்டு. அடுத்த 5வது, ஒவ்வொரு ஆண்டின் பிப்ரவரி 10ஆம் தேதி சர்வதேச பருப்பு வகைகளின் தினமாக அனுசரிக்கப்படுகிறதுங்கிறது கரெக்டு. அப்போது ஸோ இதில் எது தப்பு அப்படின்னா ரோமன் லெட்டர் 1 மற்றும் 3 இதெல்லாம் தப்பு. அதனால் ஆப்ஷன் ஏ. அடுத்தது 4வது கொஷின் பாருங்கள். தற்போதைய நிலவரப்படி இந்தியாவின் 17ஆவது மக்களவையில் இடம்பெற்றுள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களுள், அதாவது ஒரு எம்பி, அவருடைய மிக இள வயதினராக இடம்பெற்றவர் யார் அப்படின்னா சந்திராணி முர்முன்ற ஒருத்தங்க. அவங்களுடைய வயது பார்த்திங்கன்னா வெறும் 25 தான். அவங்க பிஜி ஜனதா தளத்தை சேர்ந்தவங்க. அதே மாதிரி ஷபிகூர் ரகுமான் பர்க்குன்றவர் இந்தியாவிலேயே மூத்த எம்பி. அவர் இப்போ தான் சமீபத்தில் இறந்து போனார். அவருடைய வயது வந்து 89. அதுக்கப்புறம் இந்த ஸ்ரீபதி வந்து ஒரு கொஷினில் வந்திருந்தாங்க. எப்படின்னா 23 வயதிலேயே முதல் பழங்குடியின நீதிபதி ஆனவங்க அந்த பொண்ணு. அடுத்தது, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய நீதிபதி எஸ் வைத்தியநாதன் சமீபத்தில் எந்த மாநில உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் அப்படின்னா மேகாலய மாநிலத்திற்கு அவர் நியமிக்கப்பட்டார். அடுத்தது 6வது கொஸ்டின் பாருங்கள்.
மிஷன் கர்மயோகி அப்படின்னா என்ன? இது கண்டிப்பாக கொஷினில் வருங்க. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் முதல்ல பார்த்தீங்கன்னா டி தான். மத்திய அரசு பணியாளர்களின் திறன் மேம்பாட்டை அதிகரிக்க மத்திய அரசால் 2020 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் மிஷன் கர்மயோகி. இந்த மிஷன் கர்மயோகி திட்டம் 2020 செப்டம்பர் 2ஆம் தேதி கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி ஆப்ஷன் ஏவில் இருக்கிறது, பியில் இருக்கிறது, சியில் இருக்கிறதுலாம் வேறு வேறு ஆன்சர். அதையும் ஒரு தடவை பார்த்துருவோம். இப்போ ஏவை பாருங்கள். 2016 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டமானது உணவு பயிர், உணவு தானிய உற்பத்தி மற்றும் தோட்டக்கலை பயிர்கள் போன்றவை தடுக்கவியலாத சூழ்நிலைகளினால் பாதிக்கப்படும் பொழுது உழவர்களுக்கு காப்பீடை வழங்குவது என்பது பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா திட்டத்தினுடைய கருப்பொருள். அடுத்தது பியில் இருக்கிறது கிராமப்புறங்களில் சுகாதாரம் மற்றும் சுகாதார கல்வியை மேம்படுத்த மத்திய அரசால் 2016 கொண்டு வரப்பட்ட திட்டம்ங்கிறது ஸ்வஸ்திய ரக்ஷா திட்டம் 2016 டிசம்பர் 16 கொண்டு வந்திருக்கிறாங்க. சியில் இருக்கிறது ஒருவருக்கு திறன் மேம்பாட்டினால் வாய்ப்புகளை மேம்படுத்துவதன் மூலம் ஏழை நகர்ப்புற வாசிகளின் வாழ்வை மேம்படுத்த மத்திய அரசால் 2014 கொண்டு வரப்பட்ட திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திட்டம் தீன்தயாள் அந்தியோதய யோஜனா அப்படின்னு சொல்கிற தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம்னு சொல்கிறோம். ஸோ இதனால் ஆப்ஷன் டி வந்து இந்த மிஷன் கர்மயோகிக்கு சரியாக இருந்தாலும் ஆப்ஷன் ஏ பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனாவுக்கும், ஆப்ஷன் பி ஸ்வஸ்திய ரக்ஷா திட்டத்திற்கும், ஆப்ஷன் சி தீனதயாள் அந்தியோதய யோஜனா அல்லது தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டத்தின் நோக்கமாக அந்த திட்டங்கள் இருக்கு. அடுத்தது 7, யாருடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு அறிவால் செல் அனீமியா, இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியங்க. சிக்கில் செல் அனீமியா அப்படின்னு சொல்லி ஒரு புது நோய் வந்து கண்டுபிடிச்சாங்க. இந்த நோய்க்கான ஒழிப்பு பிரச்சாரத்தை மத்திய அரசு 2016 தொடங்குச்சு. ஆனால் இந்த நோய் வந்து யாரை அதிகமாக அட்டாக் பண்ணுச்சு அப்படின்னா பழங்குடியினத்தவர்களை தான் அதிகமாக அட்டாக் பண்ணுச்சு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 8, இந்திய திரைப்படத்துறையில் வழங்கப்படும் மிக உயரிய விருது எது அப்படின்னா தாதா சாஹேப் பால்கே விருது. இந்த விருதை சமீபத்தில் இந்தியாவிலிருந்து யார் வாங்கினாங்க அப்படின்னா வஹீதா ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்நாள் சாதனையாளருக்காக அந்த விருது கொடுத்துருக்குறாங்க. இவங்க கடந்த பல வருஷமாக சினிமா துறையில் இருக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா அலிபாபாவும் 40 திருடர்களும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்கும். அந்த படத்தில் ரசிக்கும் சீமானேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடலுக்கு ஒரு விமன் டான்ஸ் ஆடியிருப்பாங்க. அந்த விமன் தான் அந்த வஹீதா ரஹ்மான். அவங்க இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் தாதா சாஹேப் பால்கே விருது 2024 வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது 9வது கொஸ்டின் பாருங்கள். பள்ளி மாணவர்களுக்கான சிறுதானிய சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தினை சமீபத்தில் அறிமுகப்படுத்திய இந்திய பகுதி பாண்டிச்சேரி. ஸோ அடுத்தது 10வது கொஸ்டின். ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவது பற்றி ஆராய யாருடைய தலைமையில் குழு அமைக்கப்பட்டிருக்கிறதுனா முன்னாள் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் தலைமையில் தான் அமைக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 11, தமிழ்நாட்டின் முதல் பழங்குடியின பெண் சிவில் நீதிபதி திருமதி வி ஸ்ரீபதி அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அடுத்து 12, கீழ் காண்பனவற்றுள் தலைமை தேர்தல் ஆணையர்கள் மற்றும் பிற தேர்தல் ஆணையர்களின் நியமனத்தில் சரியான ஒன்று எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம முதல்ல அந்த பிசிடி இதெல்லாம் பார்ப்போம், ஏன்னா அதெல்லாம் தவறு இல்லையா, அப்புறம் தான் கரெக்டானதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ பிஏ முதல்ல பாருங்கள். கொலீஜிய பரிந்துரையின் அடிப்படையில் உச்சநீதிமன்றம் நியமிக்குமானா அப்படிலாம் நியமிக்காது. சி பார்த்தீங்கன்னா தனது பதவி காலத்தில் திறம்பட பணிபுரிந்திருந்தால் பதவி உயர்வு மூலம் குறிப்பிட்ட பணியை தாமாகவே பெற இயலும் அப்படிங்கிறதும் தப்பு. 5 அடங்கிய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் குழு நியமிக்கும்ங்கிறதும் தவறு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரி. பிரதமர், மக்களவை எதிர்க்கட்சி தலைவர், உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியோர் அடங்கிய குழுவினரின் பரிந்துரையின் பேரில் தான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் கரெக்ட். அப்போ தலைமை தேர்தல் ஆணையர்கள் பிற தேர்தல் ஆணையர்களை நியமிக்கிறவங்களில் சரியானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. அடுத்தது 13, இந்திய குடிமக்களின் கடமைகளையும் பொறுப்புகளையும் வரையறுப்பதற்காக கொண்டு வரப்பட்ட அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எதுனா 42வது சட்ட திருத்தம். 14, பிரதமரின் சூரிய வீடு என்ற இலவச மின்சார வழங்கும் சூரியோதய திட்டம் அறிவிக்கப்பட்ட நாள் ஜனவரி 22, 2024. ஸோ அன்னைக்கு வந்து ராமர் கோவில் திறப்பு விழா நடந்ததுங்க. அதனால அன்னைக்கு தான் அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ அடுத்தது 15, ஆன்லைன் வழி பணம் செலுத்தும் தளமான யூபிஐ முறை இந்தியாவில் எந்த ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா 2016 நடைமுறைப்படுத்தப்பட்டது. 16வது கொஸ்டின் பாருங்க. கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் தி திராவிடியன் ஆஃப் சவுத் இந்தியன் ஃபேமிலி லாங்குவேஜ் என்ற நூலின் ஆசிரியர் ராபர்ட் கால்டுவெல். 17, கீழ்காணும் எந்த 2 வரிகளை மத்திய அரசு மாநில அரசுகளுடன் பகிர்ந்து கொள்ள தேவையில்லை?
ஏன்னா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் நிறைய டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. அந்த டேக்ஸில் எதை அவங்க மாநில அரசோட பகிர்ந்துக்க தேவையில்லை அப்படின்னா சர்சார்ஜ் அப்படின்ற ஒரு வரியையும் செஸ் வரியையும் பகிர்ந்து கொள்ள தேவையில்லை. 18 வல்லநாடு வெளிமான்கள் சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்திருக்கிறதுனா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்திருக்கிறது. 19 2022ஆம் ஆண்டின் ஏற்றுமதி தயார்நிலை குறியீட்டில் முதலிடம் பிடித்துள்ள இந்திய மாநிலம் தமிழ்நாடு. 20 தமிழகத்தில் அரசு கல்லூரிகளில் உயர்கல்வி அதாவது யூஜி பயிலக்கூடிய அனைத்து மாணவியர்களுக்கும் ரூபாய் 1000 மாதந்தோறும் உதவித்தொகை வழங்கும் திட்டத்தை யாருடைய பெயரில் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி வருகிறதுன்னு கேட்பாங்க. மூவாலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு உதவித்தொகை திட்டம் அப்படிங்கிற பேரில் கொடுத்தாலும் அதுக்கு வேற ஒரு பேரும் வச்சுருக்காங்க, புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிற பேரில் தான் வழங்கிட்டு வராங்க. அடுத்து 21 சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற நூலினுடைய ஆசிரியர் யார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி, அவங்க தான் சத்யார்த்த பிரகாஷ் நூலின் ஆசிரியர். அடுத்தது இந்தியாவில் கலப்படமற்ற பொருட்களின் விற்பனையை உறுதி செய்ய உணவு பாதுகாப்பு மற்றும் தரச்சட்டம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னா 2006 கொண்டு வரப்பட்டுச்சு. 23 1945 கொண்டு வரப்பட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் நிரந்தர உறுப்பினர் நாடுகளுள் பொருந்தாதது எது அப்படின்னா ஸ்பெயின் வந்து பொருந்தாதுங்க. ஏன்னா ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அப்படிங்கிறது அந்த வீட்டோ பவர் இருக்கிற நாடுகள், அது சைனா கிட்ட இருக்குது, ரஷ்யா கிட்ட இருக்குது, ஃப்ரான்ஸ் கிட்ட இருக்குது, அமெரிக்கா கிட்ட இருக்குது, இங்கிலாந்து கிட்ட இருக்குது. ஆனால் ஸ்பெயின் கிட்ட அது இல்லை. அடுத்தது 24 தென்னிந்தியாவின் முதல் கம்யூனிஸ்ட் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, தோழர் மா சிங்காரவேலர். அடுத்து 25 2019 இயற்றப்பட்ட குடியுரிமை சட்ட திருத்த மசோதா CAA கீழ்காணும் எந்த ஒரு சிறுபான்மை இனத்தவர்களுக்கு குடியுரிமை வழங்க முன்வருவதில்லை அப்படின்னு கேட்டாங்கன்னா முஸ்லீம்களுக்கு அவங்க வழங்குறது இல்லைங்க. பாகிஸ்தான், வங்கதேசம், மியான்மர் இந்த மாதிரி 3 நாடுகள்லேருந்து வரக்கூடிய 6 மத பிரிவினர்களுக்கு வழங்குறாங்க, ஆனால் முஸ்லீம்களை தவிர அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 26 உலகின் மிகப்பெரிய ஆலமரத்தினை கொண்டுள்ள ஆச்சாரிய ஜெகதீஷ் சந்திரபோஸ் இந்திய தாவரவியல் பூங்கா எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது அப்படின்னா மேற்கு வங்காளத்தில் அமைந்துள்ளது. 27 பாருங்க, சர்வதேச நீதிமன்றம் எங்கே இருக்குது அப்படின்னா தி ஹேக் அப்படின்ற சிட்டியில் இருக்குது, நெதர்லாந்தில். 1945 அங்கே நிறுவினாங்க. 2017ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட குவாட் அமைப்பினுடைய உறுப்பினர் இல்லாத நாடு எது அப்படின்னா சீனா. ஏன்னா இதில் இந்தியாவும் இருக்குது, அமெரிக்காவும் இருக்குது, ஜப்பானும் இருக்குது, ஆஸ்திரேலியாவும் இருக்காங்க, பட் ஆனால் சைனா இல்லை. அடுத்து 29 பாருங்கள், கீழ்காணும் கூற்றுகளில் சரி அல்லாத ஒன்றை தேர்வு செய்க. அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரம் மூலம் நன்கொடை வழங்கும் திட்டத்தினை கடந்த 2018 மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது சரிதான். அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடை அளிக்க முன்வரும் நிறுவனங்கள் தனது நிறுவனத்தின் 3 ஆண்டு கால லாபத்தில் 7.5% உட்பட்ட தொகையை மட்டுமே நன்கொடையாக வழங்க முடியும் அப்படிங்கிறதும் கரெக்டு. 3 மாதங்கள் செல்லுபடியாகும் தேர்தல் நன்கொடை பத்திரங்களை அரசியல் கட்சிகள் அதற்குள்ளாக பணமாக மாற்றாமல் இருந்தால் அந்த தொகை பிரதமரின் நிவாரண நிதிக்கோ அல்லது தொகை அளித்த நபர் நன்கொடையாளருக்கோ திருப்பி அளிக்க வேண்டும் என்பது சட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அதில் தான் தப்பு இருக்குது. என்ன காரணம்னா அந்த நன்கொடை அளித்தவருடைய நன்கொடை அளிப்பாளர் என்ன பண்ணணும்னா அவர் கொடுத்த பிறகு நன்கொடை பெற்றவர் அதை 15 நாட்களுக்குள் செல்லுபடி ஆக்கிக்கணும். அதாவது அதை பேங்க்கில் போட்டு பணமாக எடுத்துக்கணும். அப்படி இல்லைன்னா அது வந்து செல்லுபடி இல்லை அப்படின்ற மாதிரி வந்துடும். அதனால் 3 மாதம் இருக்காது, 15 மாதங்கள் மட்டும்தான் அதோடைய செல்லுபடி காலம் இருக்கும். அப்போ 3 மட்டும் தப்பு. அடுத்து 4 பாருங்கள், அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 19(1) படி பேச்சுரிமை கருத்துரிமையை மீறும் வகையில் தேர்தல் பத்திர நடைமுறை இருப்பதால் கடந்த 15 அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி உச்சநீதிமன்றம் தேர்தல் நன்கொடை பத்திர முறையை ரத்து செய்து உத்தரவிட்டது என்பது சரி. அதனால் இதில் எது தப்புன்னா அந்த 3 மாதம் செல்லுபடியாகுங்கிறது தப்பு, 15 நாட்கள் மட்டும் செல்லுபடியாகுங்கிறதா கரெக்டு. அடுத்து இறுதி கொஸ்டின், கீழ்காணும் எந்த ஒரு மாநிலம் இந்தியாவிலேயே முதன்முறையாக தனது அரசு மருத்துவ சேவையில் வானுலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் சேவையை பயன்படுத்துகிற ஒரே மருத்துவ வசதி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் உத்தரகாண்டுங்க. ஸோ இது வந்து பிப்ரவரி மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். இதிலிருந்து ஒரு சில கேள்விகள் நீங்கள் வேறு ஏதாவது ஒரு தேர்வுகள் எழுதும் பொழுது எதிர்பார்க்கலாம். இந்த கேள்வித்தாளுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜனவரி மாதத்தினுடைய 50 நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் ஒரு ப்ராக்டிஸ் கொஷினாக நாங்கள் கொடுத்து வச்சுருக்கோம். அதை பிரிண்ட் அவுட் போட்டு OMRல பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் எழுதுங்க. ஆன்சர் கீ தேவைப்படணும் அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஆன்சர் கீ வரும். தேங்க்யூ.